சஞ்சீவ், இங்கதான் இருக்கீங்களாப்பா? ஆமாம்மா. நல்லாதான் இருக்கு வீடு. அப்படியா? அம்மா, அபி உள்ள இருக்காமா? நம்ம ஒண்ணு பண்ணலாம், அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். நீங்க இங்கே இருங்க, நான் சொல்லும்போது உள்ள வாங்க. சரிப்பா. அபி, வா சஞ்சீவ். என்ன இவ்ளோ நேரம்? ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன், அதான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. சஞ்சீவ், உன்கிட்ட நான் நிறைய பேசணும். முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு தோசை ஊத்துறேன். ஏய், இரு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நான் சொல்றத கேளு. நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு சர்ப்ரைஸ் என்ன? அது என்ன சஞ்சீவ்? எனக்கு சர்ப்ரைஸ்னா அது நீ, நம்ம பாப்பா, அதை தாண்டி அத்தை. நீங்க 3 பேரும் தான். நீங்க தான் என் வாழ்க்கையில எப்பவுமே சர்ப்ரைஸ். பாப்பா இப்போ நம்ம கூட இல்ல, எங்க இருக்கானும் தெரியல. அடுத்த சர்ப்ரைஸ்னா அது அத்தை தானே? அத்தையா கூட்டிட்டு வந்திருக்க. சும்மா இரு சஞ்சீவ், நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் தோசை சுட்டு வைக்கிறேன். ஏய் அபி, அபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கே அத்தை. அபி, நீ உன் வீட்டை காட்டாம இருந்தா நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? வந்துட்டேன் பாத்தியா? இல்ல அத்தை, இந்த வீட்டை பார்த்தா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்களை கூப்பிடல அத்தை. இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல்? வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த வீட்டை காட்டக்கூடாதுன்னா புருஷனு பொண்டாட்டி யோசிச்சிங்களா? என்ன அத்தை திடீர்னு வந்திருக்கீங்க? அதுவா, உன் கையால சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் வந்துட்டேன். எனக்கு உன் கையால ஒரு வாய் சாப்பாடு போடுவியா? என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? முதல்ல வாங்க வாங்க அத்தை, சாப்பிடலாம். உள்ள வாங்க வாங்க. வாங்க அத்தை, உள்ள வாங்க. அந்த சேர்ல உட்காருங்க. சேரெல்லாம் வேணாமா, நான் கீழே அப்போ உட்காந்து. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருங்க. சஞ்சீவ் நீயும் உட்காரு, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுருங்க. உட்காருங்க. உட்காருப்பா. அத்தை 2 நிமிஷத்துல தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன்.
சஞ்சீவுக்கு பிடிக்கும்னு தக்காளி சட்னி மட்டும்தான் வச்சேன். எனக்கும் அதான் பிடிக்குமா. நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. சஞ்சீவ், நான் தோசை வா, சுட்டு கொண்டு வா, ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. சாப்பிடுங்கம்மா. அம்மா ஆ, சாப்பிடுங்கம்மா. உனக்கும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்கம்மா, எடுத்துட்டு வருவா. இது வந்துட்டேன். சஞ்சீவ், ஆ. இந்தா. ஆ, இன்னும் கொஞ்சம் ஆ. வந்துடுறேன். ஆ. அம்மா, ம்? என்னப்பா? உங்க கையால எனக்கு ஒரு 2 வாய் ஓட்டி விடுறீங்களா? ரொம்ப நாளாச்சுமா உங்க கையால சாப்பிட்டேன். ஒரு வாய் ஓட்டி விடுங்கம்மா. என்ன சஞ்சீவ் இப்படி கேட்டுட்ட? இந்தா சாப்பிட. சஞ்சீவுக்கு ஊட்டி விட அவ அம்மா பக்கத்துல இருக்காங்க. ஆனா எனக்கு ஊட்டி விட என் அம்மா பக்கத்துல இல்லையே. அபி, அத்தை, ஒரு நிமிஷம் உட்காரு. என்னத்த? உட்காரு சொல்றேன். சொல்லுங்க அத்தை. என் மகனுக்கு மட்டும் ஊட்டி விட்டா அத பார்த்து என் மருமக இல்ல இல்ல என் மக எங்கிட கூடாதுல்ல, அதுக்காக தான். இந்தா. ஆ, அத்தை, நீ சாப்பிடு. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. இல்ல. அது கொடுங்க. இந்தாங்கம்மா. என்னடா நீ சாப்- சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அபி. ரொம்ப நாள் கழிச்சு வயிறு நிறைய சாப்பிட்டேன். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். என்னத்த அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்லிட்டீங்க? இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. வீட்ல அவரும் சந்தோஷம் சாப்பிடாமலே இருப்பாங்க. அதான். சரி அத்தை, இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க. இங்க வராம நான் எங்க போவேன்? அடிக்கடி நான் வருவேன். சரியா? சஞ்சீவ், அத்தைய கொண்டு போய் விட்டுட்டு வா. சரி வாங்க. சரிம்மா. பார்த்து போயிட்டு வாங்க. சஞ்சீவ் எல்லாத்தையும் சொன்னாமா. நாளைக்கு அந்த வர்மா என்ன பண்ணுவார்னு தெரியல. அத்தை, அதெல்லாம் எதுவும் தப்பா நடக்காது அத்தை. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் வார்த்தை அருள் வாக்கு மாதிரிமா.
அத நான் நம்புறேன். மா வாங்க போலாம். ஆ போலாம். ஆ ஆ. என்ன ஸ்ரீஜா அப்படி பாக்குற? நான் நல்லாதான் இருக்கேன். என்ன சந்தேகப்படாத சரியா? இருக்கிற பிரச்சனையில உன்னை வேற அடிக்கடி பாத்துக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். அந்த மங்கா கண்ணை முழிச்சா சஞ்சீவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். மங்கா கண் முழிக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்றதுன்னே தெரியல. மங்கா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்ரீஜா. ஃபர்ஸ்ட் வர்மா ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? அபி சொன்ன டீலுக்கு வர்மா ஒத்துக்கிட்டாரா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? மா, நீ தெளிவாதான் இருக்க. நான் இப்பவே வர்மா ஆபீஸ் வாட்ச்மேனுக்கு ஒரு கால் பண்ணி ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிறேன். வாட்ச்மேன் நம்பர் உன்கிட்ட இருக்கா ஸ்ரீஜா? வாட்ச்மேன் கிட்ட என் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வந்தல, அதுக்கப்புறமா நான் போயிட்டு அவரோட நம்பரை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓ சரி சரி, போன் பண்ணு. ஸ்ரீஜா மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்ன மேடம் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? அபி உங்க ஆபீஸ்க்கு வந்தப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னல, ஏன் போன் பண்ணல? சாரி மேடம். சரி, ஆபீஸ்ல என்ன நடக்குது கொஞ்சம் சொல்றீங்களா? ஸ்ரீஜா, போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடு. நானும் வர்மா ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து மேடம், ஆபீஸ்ல சீனே வேற மாதிரி மாறிடுச்சு மேடம். வர்மா அபிக்கு டைம் கொடுத்தது போய் இப்ப அபி வந்து வர்மாக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அபி வர்மாக்கு டைம் கொடுத்தாளா? என்ன நடந்தது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். நான் உங்க பொண்ண பெஸ்ட் பிசினஸ் விமன் ஆக்குன மறுநாள், அதாவது நம்ம டீலோட 30வது நாள், ஏன் சஞ்சீவ இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரா நீங்க ஆக்கணும். சஞ்சீவ் போலாமா? வர்மா சார் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு வர்மா சார் பிஏ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது எனக்கே பக்குன்னு இருந்துச்சு மேடம். அபி வேற லெவல் மேடம். மேடம், நீங்க எனக்கு பணம் கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கங்க மேடம். நீங்க அபி கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. மீறி வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் ஆபத்து. வர்மா சாரியே இந்த அபி கதற விட்டுருக்காங்கன்னா நீங்களே ஏமாத்துறோம் மேடம். யோசிச்சு பாருங்க. யோ வெய்யா போன மேடம். தேவையில்லாம இவன் வேற. என்ன ஸ்ரீஜா, போற போக்க பார்த்தா அந்த அபி சஞ்சீவ வர்மா கம்பெனிக்கு ஓனர் ஆக்கிடுவா போல இருக்கே. அப்படி மட்டும் வர்மா கம்பெனிக்கு சஞ்சீவ் ஓனர் ஆயிட்டான், அவ்வளவுதாண்டி. அபி சொன்ன மாதிரியே சஞ்சீவ் முன்ன இருந்த நிலைமையை விட 10 மடங்கு பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆமா, அபி நாம விட்ட சவால்ல ஜெயிச்சிருவா. மா, அப்படி ஒண்ணு நடந்தா அது நான் செத்ததுக்கு சமம். நடக்க விட மாட்டேன். அபி நினைக்கிறத நடக்க நான் எப்பவுமே விட மாட்டேன். அபி கிட்ட விட்ட சவால்ல நான் ஜெயிச்சே தீருவேன். அபி, நாளைக்கு வர்மா உன் டீலுக்கு ஒத்துப்பாருன்னு நீ நினைக்கிறல்ல, அது நடக்காதுடி. நாளைக்கு காலையில உன் டீல காலி பண்ற மாதிரி நான் ஒரு பெரிய வெடி வைப்பேன். நான் வைக்க போற வெடியில இருந்து நீ எப்படி தப்பிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். ஸ்ரீஜா,
அப்ப நாளை காலை நம்ம வெளியில போறோமா? ஐயா ஜாலி 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 ஜாலி. ஐயோ அம்மா, என்னம்மா பண்ற? யார் நீ? இப்பதாம்மா நீ தெளிவா இருக்கேன்னு நினைச்சேன். மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டியா? யார் மாறினா? மா, நான் உன்னை கொல்ல போறேன். ஒழுங்கா படுமா. சரி படுக்கிறேன். ஆனா நீ யாருன்னு சொல்லு. மா, இன்னொரு தடவை இந்த கேள்வியை கேட்டா உன்னை அப்படியே கொன்னுருவேன். படுமா. படுத்துக்கிறேன் 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 படுத்துக்கிறேன். இந்த கம்பெனியோட அத்தனை ஷேர்ல இருந்து என் சஞ்சீவுக்கு ஈக்குவலா ஒரு முதலாளிக்கான ஷேர் கொடுக்கணும். இன்னும் சரியா சொல்ல போனா என் சஞ்சீவ இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் ஆக்கணும். மேனேஜர் சார், இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கத்தை என் பொண்ணு ரவீனா பிறந்த உடனே விட்டுட்டேன். இன்னைக்கு அபி நம்ம ஆபீஸ்ல பேசின பேச்சுனால திரும்பவும் குடிக்கிறேன். சார், உங்க ரேஞ்சுக்கு அந்த அபி எல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். நீங்க நினைச்சா இப்ப கூட அந்த அபி புருஷ சஞ்சீவ உள்ள வைக்க முடியும் சார். அப்புறம் ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க? மேனேஜர், அந்த அபி கிட்ட உங்களை பேச சொன்னனே, பேசுனீங்களா? ஏன் மேனேஜர் தயங்குறீங்க? அபி என்ன சொன்னா? மேனேஜர், யோசிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது வந்து சார், வர்மா சார் நினைச்சா உன் ஹஸ்பண்ட நாளைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா அபி. என் சஞ்சீவ் ஜெயிச்சு கம்பெனி முதலாளி ஆக போறானா இல்ல ஜெயிலுக்கு போறானான்னு நான் பாத்துக்கிறேன். சார் 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 வேணாம் சார். சார் சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் என்ன சார் இப்படி குடிக்கிறீங்க? வேணாம் சார், உடம்புக்கு நல்லது இல்ல சார். ஏ அபி, உன் புருஷனுக்காக என்னையே எதிர்த்து நிக்கிறல்ல, உன் திமுற நாளைக்கே நான் அடக்கி காட்டுறேன். என்ன இங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா? அபி, அபி, சொல்லு சஞ்சீவ். என்ன அபி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. நீ சொல்லாட்டி எனக்கு தெரியும் அபி. இந்த வர்மா என்ன முடிவை சொல்ல போறாருன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? ஆமா சஞ்சீவ், ஆனா நான் கவலை எல்லாம் படல. ஏன்னா அந்த வர்மா நான் சொன்ன டீலுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவருக்கு வேற வழியே இல்ல. அப்புறம் ஏன் அபி ஒரு மாதிரியா இருக்க? நான் யோசிக்கிறது நேத்து நான் உன்கிட்ட சொன்ன கதைய பத்தி. இனி நம்ம மலைப்பாம்பியும் சமாளிக்கணும், கருநாகத்தையும் சமாளிக்கணும். அப்பதான் நம்ம விழுந்த பள்ளத்துல இருந்து பத்திரமா எழுந்து வெளியே வர முடியும். இங்க நம்ம சரியா யோசிக்காம விட்டு சின்ன தப்பு நடந்தா கூட அப்புறம் நம்ம திரும்ப பள்ளத்துக்குள்ளேயே விழ வேண்டியதா.
அபி அதெல்லாம் ஏறிடல அபி. எனக்கு உன்னை பத்தி உன் திறமைய பத்தி நல்லாவே தெரியும். உனக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜா வர்மா எல்லாம் சும்மா. அதனால நீ இதை பத்திலாம் யோசிச்சு தேவையில்லாம குழப்பிக்காத. உனக்கு துணையா நான் இருக்கேம்மா. கிளம்பு வா. கிளம்பா? எங்க சஞ்சீவ்? எனக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ம். அப்புறம் அபி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? கேளு சஞ்சீவ். இத சும்மா தான் கேட்குறேன். வர்மா என்ன ஜெயிலுக்கு போக வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? செத்துருவேன்.